ஹாய் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மஹா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அம்லா ஹேர் ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நல்லா ட்ரையான ஆம்லா வந்து தூக்கி போடாமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அதை வச்சு நம்ம எப்படி மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நல்லா அந்த ஆயிலை வந்து ஹீட் பண்ணி நம்ம ஆயிலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த ட்ரையான ஆம்லா வந்து ஒரு 2 கைப்பிடியை வந்து நான் எடுத்து ஒரு இரும்பு பேனில் வந்து நான் வந்து ஒரு மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இரும்பு வானலி தான் யூஸ் பண்ணணும். அந்த ட்ரையான ஆம்லா கூட ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் பாதி அளவு விளக்கெண்ணையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஃப்ரையான நெல்லிக்காய் அப்படிங்கிறதுனால இதில் சத்து எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நம்ம ரீஹீட் பண்ண நிறையாவே வந்து அதில் சத்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளநரை முடியை வந்து நல்லாவே சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ண அந்த நெல்லிக்காய் ஒவ்வொன்றுமே வந்து கொஞ்சம் பெருசாகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நெல்லிக்காய் வந்து காஞ்சதுக்கப்புறமே வந்து அதில் சத்து நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதாவது ஒரு குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து நல்ல தண்ணி வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து நல்லா சூடு பண்ண இது வந்து ஒரு ஹாஃப் கிளாஸாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்து நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டிகிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வந்து சுண்டிருச்சு இந்த தண்ணி. இது ஓவர் நைட் வந்து இந்த பேனில் நம்ம அப்படியே இதை வச்சுக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இது இரும்பு பேனில் அப்படியே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவர் நைட் நான் அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு ஆயிலுமே நான் மிக்ஸ் பண்ணல. டேரெக்டாக நான் இதை வந்து அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேரில் இருக்கக்கூடிய சிக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அப்போ தான் ஈவனாக அப்ளை ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹென்னா மாதிரி தான். ஒரு ஹென்னா அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அந்தளவுக்கு தான் இதுவும் கொடுக்கணும். ஸோ ஸ்ப்ளிட் பை ஸ்ப்ளிட்டாக எடுத்து உங்களோட ரூட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பார்ட்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இயர் டு இயர் வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டர் பார்ட்டிஷனில் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் முடிச்சுட்டு நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு கோம் யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துலையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். கண்டிப்பாக ரூட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் நிறைய இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நேச்சுரலான நெல்லிக்காய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும்தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இரும்பு வானலி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இளநரை பிரச்சனைக்கெலாம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். சின்ன வயசுலேயே இருக்கக்கூடிய இந்த நரைமுடி பிரச்சனையெல்லாம் நாளடைவில் வந்து இதை நம்ம அப்ளை பண்ண பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் ஹேர் பிரச்சனையை மட்டும்தான் க்யூர் பண்ணுங்கிறது கிடையாது. இதில் வந்து ஹேர் க்ரோத் கூட நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஸ்கேல்ப் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் கிளியர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேருக்கு ஒரு நல்ல நேச்சுரலான கண்டிஷ்னரும் கூட. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இதில் மிஷின் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் ஹேரை வந்து பிளாக் ஹேராக மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த நெல்லிக்காயிலே நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது இந்த மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள்.
ஸோ பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ரூட்டில். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணியிருக்கணும். ஷாம்புலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சீகக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1 to 2 hours தாராளமாக அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 hours மினிமம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ரொம்பவே சில்கியாக ஸ்மூத்தாக இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஹேர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மஹா லிட்டில் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆளுங்கிற சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணாதான் என்னோடய வீடியோஸ் டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Don't forget to click the subscribe button.